படி முதல் யார் செயல்பட்டிருக்க வேண்டும்? முகமது நபிகளால் செயல்பட்டிருக்க வேண்டும். நபிகளாருடைய வரலாற்றில் நீங்கள் எடுத்து பாருங்கள். என்றாவது ஒரு நாள் ஷிர்க் நடக்கிற போது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து நடக்கிற போது, இதை சொன்னால் மக்கள் குழம்பி விடுவார்கள் என்பதற்காக, மக்கள் விரட்டி விடுவார்கள் என்பதற்காக வாய்மூடி மௌனமாக இருந்த வரலாறு இருக்கிறதா? நபிகளாருடைய வரலாற்றில் நீங்கள் தான் கூறுகிறீர்கள், தாய்வுக்கு சென்றார்கள், அடிபட்டார்கள், விரட்டப்பட்டார்கள். மக்காவிலே குடும்பம் கோத்திரம் அவரை விரட்டியது. எதற்காக விரட்டியது? எதற்காக அவர்களை தள்ளிவிட்டார்கள்? எதனால் தள்ளிவிட்டார்கள்? ஹிக்மத் என்கிற வார்த்தைக்கு இதுதான் பொருள் என்றால், அந்த முறையை ரசூலுல்லாஹ் கடைபிடித்து இந்த சிறுக்கான காரியங்களை தடுக்காமல் இருந்திருக்கலாமே. மக்காவில் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு உருவம் வைத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய படங்களை கீறி அவரிடம் தேவைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இது பிழை என்று சொல்லாமல் இருந்திருக்கிறான் தானே? அப்படி இருந்தால் நபிகளாருக்கு இடம் கிடைக்க மாட்டாதா? பள்ளியிலே நபிகளாரை முன்னுக்காக்கியிருப்பார்கள் தானே? இவ்வாறு இடம் கிடைக்க வேண்டும் என்று உண்மையை மறைக்கின்ற முறைதான நபிமார்களின் தாவத்து. அப்படி ஒரு முறை இருக்கும் என்றால், இப்ராஹிம் நபி அன்றிருந்த அரசரினால் நெருப்பில் போடப்பட்டிருப்பாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனினால் நசுக்கப்பட்டிருப்பாரா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அடிபட்டிருப்பாரா? கல்லறிபட்டிருப்பாரா? இது குர்ஆன் வசனத்தை தவறாக விளங்குவதாகும். இதனை அந்த சகோதரர் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இது அவர்கள் கொடுக்கின்ற முதலாவது தவறான விளக்கம். இதை நாம் சொல்லுகிற போது ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற விடயம், அவர்களுடைய மேல் அறிஞர்களால் கொடுக்கப்படக்கூடிய விடயம், ரசூலுல்லாஹ் மக்கள் குழம்ப கூடாது என்பதற்காக சில விடயங்களை தவிர்த்துதான் இருக்கிறார்கள் என்று அவர்கள் முக்கியமான ஒரு ஆதாரத்தை காட்டுவார்கள். என்னது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசி காலத்திலே மக்காவும் பிடிக்கப்பட்டு நபிகளாருடைய கைக்குள்ளே ஆட்சி வந்த வேளையில் ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி சொல்கிறார்கள், ஆயிஷா, உன்னுடைய சமூகத்தினர்கள், இந்த மக்கத்து மக்கள் இஸ்லாத்திலே புதிதாக வந்தவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்று இல்லை என்றிருந்தால், நான் இந்த புனிதமான இந்த காபத்துல்லாவை அதை இப்ராஹிம் நபி கட்டி அந்த பவுண்டேஷனிலே நான் கட்டுவதற்கு என் மனம் விரும்புகிறது. இப்ராஹிம் நபி எந்த பவுண்டேஷன்ல கட்டினாரோ அந்த அடிப்படையிலேயே அதை கட்டுவதற்கு என் மனம் விரும்புகிறது. என்றாலும் நான் அந்த காபாவிலே கை வைக்கிற போது இந்த புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்ன செய்வார்கள்? மனம் பருத்து திரும்பி மதம் மாறிவிடலாம் என்று பயறுகிறேன் என்ற கருத்தை நபிகளார் சூசகமாக முன்வைக்கிறார்கள். நாம் காபாவிலே கை வைத்தால் புதிதாகத்தான் இப்போது இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். மக்கா வெற்றியின் போது சாரை சாரையாக மக்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். முகமது நபியின் மார்க்கம் மேலோங்கி விட்டது, வேறு வழியிலே அனுப்பி இஸ்லாத்துக்கு வந்தார்கள். மீண்டும் அவர்கள் குஃப்ரு கொள்கைக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக காபத்துல்லாவை இப்ராஹிம் நபியினுடைய அந்த அத்திவாரத்தின் மீது கட்ட விரும்புகிறேன் என்றாலும் நான் கட்டவில்லை. அந்த அத்திவாரம் என்ன? இன்று இருக்கக்கூடிய காபத்துல்லா அந்த சதுர வடிவம், அதனோடு முன்னுக்கு ஒரு அறவட்டம் இருக்கிறது. அந்த அறவட்டமும் சேர்ந்துதான் அந்த காபாவினுடைய பவுண்டேஷன். அந்த பெட்டி வடிவம் மட்டும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் உயர்த்தப்படுவது என்று இருந்தால் அந்த அறவட்டமும் சேர்த்து உயர்த்தப்பட்டிருக்கணும். என்றாலும் ரசூலுல்லாஹ் எதை பயிறுகிறார்கள்? மக்கள் குழம்புவார்கள் என்பதை அல்ல. இப்போ இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள், மீண்டும் ஷிர்க் குஃப்ருக்குள் போய்விடக் கூடாது. எதை பயந்தார்கள்? ஷிர்க் குஃப்ருக்குள் போய்விடக் கூடாது என்பதற்காக இறைவன் அனுமதிச்ச ஒரு விடயம், நபிகளார் விரும்புகின்ற ஒரு விடயம், காபாவை அதை சரியான முறையில் அமைத்துக் கொள்வது, அதை விட்டார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? தொலை கூப்பிடுகிறார்கள். அவர் அதே நேரம் அவுலியாவே எனக்கு பிள்ளையத்தான் கேட்கிறான், ஷிர்க் செய்கிறான்.
ஷிர்க்ல இருந்தாலும் பரவாயில்லை, அதை சொன்னால் அவன் விரட்டி விடுவான், பள்ளியை விட்டு தூரமாயிருவான் என்று வாய் மூடி இருக்கிறார்கள். எப்படி மூடி இருக்கிறார்கள்? ஷிர்கான பைத்த படிச்சு இருக்கட்டும், ஷிர்கான கந்தூரி போன்ற கிரிகளை இருக்கட்டும், அவுலியாக்களுக்கு நேற்று செய்யட்டும், எதையாவது செஞ்சு கிரிக்கட்டும், ஆனால் என்ன செய்யட்டும்? அவன் தொழட்டும், பள்ளிவாசலுக்கு வரட்டும். மக்கள் குழம்பிவிடக் கூடாது, ஷிர்கான காரியத்தில் இருந்தாலும் என்று நபிகளார் எது இருக்கக்கூடாது என்று பயந்தார்களோ, எது இந்த சமுதாயத்தில் வரக்கூடாது என்று பயந்தார்களோ, எதை ஒழிப்பதற்காக பயந்தார்களோ, அது இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் குழம்பக்கூடாது என்று குர்ஆனுடைய நபிகளாருடைய போதனைக்கு மாற்றமாக இந்த வசனத்தை, இந்த சம்பவத்தை அவர்கள் ஆதாரமாக காட்டுகிறார்கள். நபிகளார் பயந்தது ஷிர்க் ஒழிய வேண்டும். ஷிர்க் ஒழிவதென்பது அதில் ஒரு பெரிய ஒரு கலகம்தான் வெறும் என்றிருந்தாலும் நபிகளார் அதை பொருட்படுத்தவில்லை, உடைச்சி சொன்னார்கள். நபிகளாருடைய அழைப்பு பணியிலே முதல் கட்டம் வந்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்று கட்டளை வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய குடும்பம் கோத்திரத்தை பேர் சொல்லி கூப்பிட்டார்கள். பேர் சொல்லி கூப்பிட்டு அவர்களுக்கு ஓப்பனாக கலிமாவை முன்வைக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. எவ்வளவு பெரிய பித்னா வந்தது! தன்னுடைய கூட்டம், தன்னுடைய குடும்பம், கோத்திரம் அவர்களை தூற்றியது, விரட்டியது, கேவலப்படுத்தியது. பரவாயில்லை, இப்படி நபிகளார் ஓப்பனாக சொன்னது ஹிக்மத்தா அல்லது நீங்கள் உண்மையை உடைச்சி சொல்லாமல் மறைப்பது ஹிக்மத்தா? ஓப்பனாக தெளிவாக அறிவுபூர்வமாக முன்வைப்பதுதான் ஹிக்மத் என்பதின் பொருள். அறிவுபூர்வமாக தெளிவாக மக்களுக்கு முன்வைப்பது. மக்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது யாரோடு சம்பந்தப்பட்டது? அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது. எனவே ஹிக்மத் என்பதற்கு பொருள் இவர்கள் கொடுப்பதை போன்று மறைத்து சொல்வது, உண்மையை மறைப்பது, தெளிவாக சொல்லாமல் மூடிவிடுவது என்பதெல்லாம் ஒரு தவறான விளக்கமாகும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் வழங்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இங்கே அடிப்படையிலே இந்த ஜமாத், இந்த அமைப்பினர், இந்த அமைப்பில் உள்ள சகோதரர்கள் நபிமார்களுடைய அழைப்பு பணி, அந்த பணியின் முறையை விட்டும் வெளியேறி விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் சில விடயங்களை இதற்கு ஆதாரமாக சொல்ல வேண்டும். அவர்கள் தவறுதலாக சொல்லுகின்ற ஆதாரங்கள் என்றாலும் நேரம் போதாது என்பதற்காக சுருக்கமாக பல விடயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் சற்று முன்னுக்காய் போகிறேன். இன்னொன்றை சொல்வார்கள், எதுக்கும் சொல்லுகிறேன், ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். குழப்பம் என்பது கொலையை விட பெரிசி, குழப்பம் என்பது கொலையை விட பெரிசி என்று அல்லாஹ் சொல்கிறான். அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், குழப்பம் கொலையை விட பெரிசி என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இவ்வாறு மக்களுக்கு மத்தியில் இது ஷிர்க், இது பித்அத், இது போன்ற காரியங்களை ஈடுபடாமல் சொன்னால் மக்கள் குழம்பி போயிடுவார்கள். இது கொலை செய்வதை விட மோசமான காரியம் அல்லவா என்று குர்ஆன் வசனம் ஒன்றை முன்வைப்பார்கள். ஆனால் இதுவும் ஒரு குர்ஆன் வசனத்தை அவர்களுக்கு தவறாக முறையில் வழங்கப்படுத்தியதாகும். இந்த குர்ஆன் வசனத்திலே குழப்பம் என்று கருதப்பட்டது எது தெரியுமா? இது ஒரு நீளமான வசனத்தின் ஒரு துண்டு. يسألونك عن الشهر الحرام قتال فيه, சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய ஒரு வசனத்தில் ஒரு பகுதி. நபியே, சங்கை மிக்க மாதத்திலே யுத்தம் செய்வதை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். சங்கை மிக்க மாதங்களிலே, புனிதமான மாதங்கள் என்ற 4 மாதங்களில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். குல் கிதாலுன் பிஹி